Dear students, நம்ம வந்து 12th பிஸ்னஸ் மேக்ஸில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா 4th சாப்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆர்டர் அண்ட் டிகிரி பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஆர்டரும் டிகிரியும் பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ பாருங்கள், நம்ம போன லாஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். இப்போ எக்ஸசைஸ் சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 4.1ல் ஃபைண்ட் த ஆர்டர் அண்ட் டிகிரி of the following differential equation அப்படின்னு கொடுத்துருக்கோம். find the order and degree of the following differential equation அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? பாருங்கள், கொஷின் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா dy by dx plus 2y equal to x cube அப்படின்னு கொடுத்துருக்கான். dy by dx plus 2y equal to x cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், ஒரு y அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா dy by dx. சரிங்களா? இதாங்க ஃபஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறதுங்க. ஒரு டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் அதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் அப்படிங்க. திரும்பவும் இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம் அப்படின்னா dy ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இது 2 டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் அதாங்க செகண்ட் ஆர்டர். திரும்பவும் இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம் அப்படின்னா d cube y by dx cube. இதுதான் தேர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் அது ஃபஸ்ட் ஆர்டர், திரும்பவும் இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் அது செகண்ட் ஆர்டர், இது தேர்ட் ஆர்டர். திரும்பவும் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் அது தேர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கேட்டிருக்க ஆர்டர் அண்ட் டிகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இதில் ஹையஸ்ட்டாக எது டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருக்கோமோ அதோடைய ஆர்டரை பார்க்கணும். அந்த ஆர்டரும் அதோடைய பவரில் என்ன இருக்குது அப்படி தான், பவரில் என்ன இருக்கோ அது டிகிரி, ஆர்டர் அண்ட் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க, பாருங்கள், நம்ம dy by dx plus 2y equal to x cube அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா? ஒரு டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருக்கிறனால இது ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர்னால இப்போ இதுக்கு என்ன எழுதிக்கலாம்? ஒரு டைம் டிஃப்ரென்ஷியல், அப்போ ஆர்டர் என்னங்க? ஆர்டர் வந்து 1. இதில் பவரில் எதுவுமே இல்லை, நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா 1 அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்க. அப்போ டிகிரி ஈக்குவல் டு 1. அப்போ ஆர்டர் 1, டிகிரி ஈக்குவல் டு 1 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். dy by dx cube plus 3 into dy by dx whole cube plus 2 into dy by dx equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம். இதுக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது பாருங்கள், ஃபஸ்ட் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருக்கு, இதுவும் ஒரு டைம். ஆனால் நம்ம என்னதுக்கு ஹையஸ்ட் ஆர்டர் அப்படி அதுதான் பார்க்க போகிறோம். அப்போ டிஃப்ரென்ஷியலே அதிக முறை எது டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் பார்க்கணும். அது ஹையஸ்ட் ஆர்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது 3 டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருக்கிறனால இதுதான் இதனுடைய ஆர்டர் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ ஆர்டர் வந்து 3 டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருக்கனால ஆர்டர் வந்து ஆர்டர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஆர்டர் வந்து 3. இதில் பவரில் பாருங்கள் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 1 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ டிகிரி ஈக்குவல் டு 1. அப்போ எது வந்து ஹையஸ்ட் ஆர்டரோ அதை எடுத்துக்கணும். இது ஹையஸ்ட் ஆர்டர் 3 டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணி இதுதான் ஆர்டர். அப்போ 3 டைம் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் ஆர்டர் வந்து 3. பவரில் எதுவுமே இல்லை, அதில் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால் டிகிரி ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் சம் போட போகிறோம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். d squared y by dx squared equal to root of y minus dy by dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? நீக்கணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை d squared y by dx squared அப்படியே வச்சுட்டேங்க. y minus dy by dx ஹோல் பவர், இந்த ரூட்டுக்கு பதில் என்ன எழுதிக்கிறேங்க? 1/2 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ரூட் நம்ம கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், போத் சைட் ஆஃப் ஸ்கொயர், ரெண்டு சைடு போத் சைடு ஆஃப் ஸ்கொயர் ரூட் எடுத்திருந்தேன் அப்படின்னா, ஸ்கொயர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது என்ன இருக்குங்க? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆச்சுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒய் மைனஸ் dy by dx ஹோல் பவர் 1/2 அப்படின்னு இருக்குங்க. சரிங்களா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா
ஹோல் ஸ்கொயர், ரெண்டு சைடு போத் சைட் ஆஃப் ஸ்கொயர் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இதில் ஹையஸ்ட் ஆர்டர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் ஆர்டர். ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண இது ஃபஸ்ட் ஆர்டர். இது பாருங்கள் 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆர்டர் தான் எடுத்துக்கணுமா, ஹையஸ்ட் ஆர்டர் தான் நம்ம எடுத்துக்கணுமா? அப்போ இது 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன பண்ணேன், இது என்ன பண்ணுறேன், இது தான் எடுத்துக்க போகிறேன். அப்போ 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் செகண்ட் ஆர்டருங்களா. அப்போ ஆர்டர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆர்டர் வந்து 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்களா, ஆர்டர் வந்து 2. அப்போ இதனுடைய பவர் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பவரில் என்ன இருக்குது பாருங்கள், 2 அப்படின்ட்டு இருக்குங்களா. அப்போ ஆர்டர் 2, டிகிரி வந்து என்னங்க, டிகிரியும் 2. ஓகேங்களா, அப்போ ஆர்டர் 2, டிகிரியும் 2 அப்படின்னு இது எல்லாமே என்ன பார்த்துட்ருக்கோம், 1 மார்க் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, அப்போ எது ஹையஸ்ட் ஆர்டரோ அதை எடுத்துக்கணும். ஹையஸ்ட் 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் ஆர்டர். அப்போ ஆர்டர் 2, அதோடைய பவரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், அது 2, அதுவும் 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம்மு ஃபோர்த்து சம் பாருங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபோர்த் சம்மு dqy by dx cube equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. dqy by dx cube equal to 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர்டர் வந்து 3ங்களா. அப்போ இது மட்டும்தான் இருக்குது, அதனால் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ ஆர்டர் 3 டைம்ஸ், அதனால் ஆர்டர் வந்து 3ங்களா, 3 ஆர்டர் வந்து 3. பவரில் எதுவுமே இல்லை. சரிங்களா, அப்போ நம்ம என்ன இருக்கணும், ஒன்றுன்னு எடுத்துக்கணுங்களா. அப்போ டிகிரி ஈக்குவல் டு 1. அப்போ ஆர்டர் 3 தேர்ட் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டர் 3 பவரில் எதுவும் இல்லாதனால 1 எடுத்துக்கணும். அப்போ டிகிரி ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போகலாங்களா. பாருங்கள் அடுத்த சம் பாருங்கள், d² by dx² + y + dy by dx minus dqy by dx³ whole power 3/2 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஓகேங்களா, நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் d² by dx² + y, இந்த ப்ளஸ் அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸுங்களா. அப்போ dy by dx மைனஸ் dqy by dx³ whole power 3/2. ஓகேங்களா, அந்த ப்ளஸ்ஸு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த 3/2 நம்ம போகணும், அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 போகணுன்னால என்ன செய்ய போகிறேன், போத் சைட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். இந்த ரெண்டு சைடு போத் சைட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் எடுத்திருந்தேன் அப்படின்னா என்ன இருக்குங்க, இது பாருங்கள் d² by dx² + y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இருக்குங்களா, ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் என்ன இருங்க, ப்ளஸ் ஆயிருமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருங்களா. அப்போ நம்ம போட தேவையில்லைங்களா, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு வச்சுக்க மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருங்களா, போட தேவையில்லையா. அப்போ dy by dx மைனஸ் dqy by dx³ whole power 3/2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, ரெண்டு சைடு என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பாருங்கள் இங்கே இந்த ஸ்கொயர்டு கேன்சல் பண்ணிடலாங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், d² by dx², ஓகேங்களா, d² by dx² + y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு dy by dx மைனஸ் dqy by dx³ ஹோல் க்யூப் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணது, என்ன ஆர்டர்னு பார்க்கணும், ஹையஸ்ட் ஆர்டர் என்னென்னு பார்க்கணும். இது 2 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், அப்போ 3 டைம்ஸ். அப்போ இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இது a - b ஹோல் க்யூப் ஃபார்மில் இருக்குது, a - b ஹோல் க்யூப் ஃபார்ம் இருக்குது. அப்போ a³ - b³ங்களா. அப்போ இது மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ dqy by dx³ அப்படின்னு வருங்களா, இந்த க்யூப் பண்ணும்போது a³ - b³. அப்போ ஹையஸ்ட் ஆர்டர் எதுங்க, இதுதான் எடுக்கணுமா. அப்போ இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுங்களா, கன்சல்ட் பண்ணுமா, இதை மட்டும் கன்சல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ தேர்ட் ஆர்டரில் இருக்குது. அப்போ என்ன எழுதிக்கலாங்க, ஆர்டர் 3. அப்போ தேர்ட் ஆர்டர்னால ஆர்டர் 3 அப்படின்ட்டு. டிகிரி பவரில் என்ன இருக்குங்க, 3ங்களா. அப்போ டிகிரி ஈக்குவல் டு 3. அப்போ ஆர்டர் 3 டிகிரியும் 3 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, அப்போ வந்து நான் பண்ணியிருக்கேன், இந்த ப்ளஸ்ஸில் இருக்கின்றது இந்த ப்ளஸ்லேருந்து என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் அப்படின்னு ஆயிடுச்சு.
இந்த கீழே வந்து டிவைடில் இருக்குது, அது போகணுங்கிறதுனால போத் சைடை ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுங்க. இது a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்மில் இருக்குது. a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்மில் இருக்கனால a கியூப் மைனஸ் பி கியூப் நம்ம ஹையஸ்ட் ஆர்டர் தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ தேர்ட் ஆர்டர் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. இது செகண்டு, இது 1, இது தேர்டு. அப்போ இதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். அப்போ ஆர்டர் 3, பவரில் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ டிகிரி ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட் சம்மு 6th சம்மு 2 மைனஸ் ஒய் டபுள் டேஷ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் டபுள் டேஷ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2y டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணுறேன், இதை வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள், 2 ஸ்கொயர் 4 a ஸ்கொயருங்களா, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர், ஏங்கிறது என்னங்க 2ங்களா, இங்கே கூட எழுதிக்கிங்க. a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு ஒய் டபுள் டேஷ். அப்போ a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4ங்களா, ப்ளஸ் b ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் ஹோல் ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் 2a, ஏங்கிறது 2ங்களா, பிங்கிறது என்னங்க ஒய் டபுள் டேஷா ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள், அப்படியே இருக்குங்களா, ஒய் டபுள் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y டேஷ் அப்படின்னு இருக்குங்களா. சரிங்களா? இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒய் டபுள் டேஷ் ஸ்கொயர் இருக்குங்களா, இங்கேயும் ஒய் டபுள் டேஷ் ஸ்கொயர் இருக்கா, கேன்சல் பண்ணிட்டுங்களா. அப்போ 4 ப்ளஸ் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்கள், 2 2s are 4ங்களா, 4 ஒய் டபுள் டேஷா. இப்போ ஒய் டபுள் டேஷ்னா என்னங்க, ஒய் டபுள் டேஷ் அப்படியே வச்சுக்கிட்டேன். சரி, அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். இந்த ப்ளஸ் 2y டேஷ் இந்த பக்கம் வச்சுக்கலாம், மைனஸ் 2y டேஷ் ஈக்குவல் டு 0வா. நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் 4 இங்கே பாருங்கள், ஒய் டபுள் டேஷ்னா செகண்ட் ஆர்டருங்களா, அது என்ன பண்ணியிருக்கேன், செகண்ட் ஆர்டர் என்ன எழுதிக்கலாம், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் செகண்ட் ஆர்டர். இது ஒய் டேஷ் ஃபஸ்ட் ஆர்டருங்களா, அப்போ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்போ 2 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதோடைய ஹையஸ்ட் ஆர்டர் எதுன்னு பார்க்கணும். இது ஃபஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். அப்போ இது மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ ஆர்டர் செகண்ட் டைம் 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆர்டர் வந்து என்னங்க, ஆர்டர் வந்து 2ங்களா, 2 அப்படின்னு எழுதிட்டேன். பவரில் என்ன இருக்கிற மாதிரி அர்த்தம் இருக்குங்க, 1 இருக்க மாதிரி அர்த்தமா. அப்போ டிகிரி வந்து என்னங்க, டிகிரி ஈக்குவல் டு 1. செகண்ட் டைம் 2 டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணனால ஆர்டர் வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். பவரில் எதுனால அது 1 இருக்கிற மாதிரி அர்த்தங்க. அப்போ டிகிரி ஈக்குவல் டு 1. அப்போ ஆர்டர் 2 டிகிரி என்னங்க 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, ஆர்டர் 2 டிகிரி 1 அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் போகலாங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் dy by dx whole cube plus y equal to x minus dx by dy அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் என்ன பண்ண போகிறேன், dy by dx whole cube அப்படியே வச்சுக்கிட்டேங்க, ப்ளஸ் y equal to இங்கே பாருங்கள் x மைனஸ் இந்த dx by dy நான் என்ன பண்ணுறேன், 1 by dy by dx. ஓகே, சரிங்களா, இது மேலே போகும்போது dx by dy. சரிங்களா, 1 டிவைட் எழுதிட்டேன். இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வருங்க பாருங்கள், x இன்ட்டு dy பை dx மைனஸ் 1 பை dy பை dx அப்படின்னு இருக்குங்க. ஓகேங்களா, இந்த பக்கம் என்ன இருக்குங்க, dy பை dx ஹோல் கியூப் ப்ளஸ்ஸு y அப்படின்னு இருக்கு. சரிங்களா, கீழே டிவைட் எழுதிட்டேன். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட் டைமில் 1 பை டிவைட் எழுதியிருக்கேன், அடுத்த ஸ்டெப்பில் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டேன், கிராஸ் மல்டிபிள் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் இதுக்கு இது நேராக கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். இங்கே ஏற்கனவே க்யூப் அப்படின்ட்டு இருக்குது, இதால் மல்டிபிள் பண்ணும்போது என்னங்க 4 ஆயிருமா. சரிங்களா, அப்போ இங்கே ஏற்கனவே dy பை dx ஹோல் க்யூப் இருக்குது, இந்த dy பை dx ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன இருங்க 4 ஆயிருமா. அப்போ dy பை dx ஹோல் பவர் 4 ப்ளஸ் y ஈக்குவல் டு x dy by dx மைனஸ் 1 அப்படின்னு எழுதிருங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் ஆர்டர், இதுவும் ஃபஸ்ட் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே, இங்கே பாருங்கள், என்ன மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது dy by dx ஹோல் க்யூப், ஏற்கனவே க்யூப் இருக்குது, இது மல்டிபிள் பண்ணும்போது 4 அப்படின்னு ஆயிடுச்சிங்களா. dy by dx ஹோல் க்யூப் இருக்குது, இதால் மல்டிபிள் பண்ணும்போது dy by dx ஹோல் பவர் 4 ஆயிடுச்சு. இது பாருங்கள், இந்த ஒய்யால் மல்டிபிள் பண்ணி விட்டேன். அப்போ y இன்ட்டு dy by
dx ஈக்குவல் டு அப்போ அதுவும் மல்டிபிள் பண்ணும் சரிங்களா. அப்போ y இன்ட்டு dy/dx. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, இதுவும் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, இதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர்டர் வந்து என்னங்க, எல்லாமே ஃபஸ்ட் ஆர்டர் தான். இதுவும் ஃபஸ்ட் ஆர்டர், இதுவும் ஃபஸ்ட் ஆர்டர், இது ஃபஸ்ட் ஆர்டர். அப்போ நமக்கு ஆர்டர் கன்ஃபியூஷன் இல்லை. அப்போ ஆர்டர் ஈக்குவல் டு 1. ஆர்டர் கன்ஃபியூஷனில் ஆர்டர் வந்து 1ன்னு எழுதிட்டேன். இப்போ டிகிரி மட்டும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இதனுடைய டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 1 ஓகேங்களா. இதனுடைய டிகிரியும் பார்த்தீங்களா 1. ஆனால் இதோட டிகிரி பார்த்தீங்களா 4. என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் ஆர்டராக இருந்துச்சுன்னா இதனுடைய டிகிரி எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ டிகிரி ஈக்குவல் டு எது அதிகமாக இருக்குது 4 ஓகேங்களா. சேம் ஆர்டராக இருந்துச்சு அப்படின்னா டிகிரி வந்து எது ஹையஸ்ட்டாக இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ ஹையஸ்ட் டிகிரி என்னங்க 4. அப்போ டிகிரி ஈக்குவல் டு 4. அப்போ ஆர்டர் 1 டிகிரி ஈக்குவல் டு 4 சரிங்களா. இதுதான் நம்ம வந்து இந்த ஏற்கனவே எக்ஸாம் சம் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸசைஸ் வந்து ஆர்டர் அண்ட் டிகிரி அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. ஓகேங்களா.